தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில் அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற கவனிக்கப்படுகிற ஒரு விஷயமாக பாரதிய ஜனதா அதிமுக 2026 தேர்தல் களத்தில் என்ன நடக்கும்? இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய நிர்ஜா சௌத்ரி அவருடைய கருத்தை நாம் இங்கே பதிவு செய்கிறோம். அவர் எழுதிய ஆங்கிலத்தினுடைய தமிழாக்கம் இதோ. எடப்பாடி பழனிசாமி புன்னகை முகத்தோடு அமித்ஷா பக்கத்தில் இருந்தாலும் அவருடைய முகம் இறுக்கத்தோடு காணப்படுகிறது. அண்ணாமலை இருக்கும் புகைப்படம் ஏதோ ஒரு கதை சொல்வது போல் இருந்தது என்று ஆரம்பிக்கிறார் நிரஞ்சா சௌத்ரி. கூட்டணி முறிந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நேரத்தில் தான் அதிமுகவை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர முடிந்தது என்பது பாஜக இப்போது அறிவித்திருக்கிறது. எவ்வாறாயினும் பழனிசாமி என்று பிரபலமாக அழைக்கப்படும் அதிமுக தலைவர் இபிஎஸ் பதவி விலகும் தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை தனக்காக களமிறங்க மாட்டார் என்பதை உறுதி செய்தார். திராவிட கட்சியின் சின்னங்களான ஜெயலலிதா மற்றும் தமிழ்நாட்டின் முதல்வர் CN அண்ணாதுரை ஆகியோரை அண்ணாமலை விமர்சித்ததால் 2 பேருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு உருவானது. மாறாக இருவரும் ஒரே பகுதியை சார்ந்தவர்கள், அதுவும் கவுண்டர்கள் சமூகத்தை சார்ந்த அவர்கள் ஒரே அரசியல் அடித்தளத்திற்கு சாதி ரீதியாக உரிமை கோர்பவர்களாகவும் ஆக்குகிறது என்கிறார் நிரஞ்சா சௌத்ரி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் NDAவை EPS வழிநடத்துவார் என்பதை தெளிவுபடுத்தினார். அந்த கூட்டத்தில் அதிமுக தலைவர் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் என்றும் சமீட்சை செய்தார். அநேகமாக அண்ணாமலை இனி தேசிய அரசியலுக்கு வருவார். மாநிலத்தில் பாரதிய ஜனதாவை கட்டியெழுப்ப காவலராக மாறிய அரசியல்வாதியின் கடின உழைப்பு இருந்த போதிலும் கட்சி எதிர்பார்த்த அளவிற்கு சிறப்பாக செயல்படவில்லை. அதன் வாக்கு பங்கு 2019 மக்களவைத் தேர்தலில் 3.7% இருந்தது. கடந்த ஆண்டு அது 11.24% மட்டும் உயர்ந்தது. இரு தரப்பினரும், அதாவது பாஜக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெறுகிறது. இதன் மூலம் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர்களின் கூட்டணி 40 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. அதாவது திமுக காங்கிரஸ் இடதுசாரி கூட்டணி 45%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பிரிந்து கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்ட போது அது 20.46% வாக்குகளையும், பாரதிய ஜனதா தலைமையிலான குழு 18% வாக்குகளையும் பெற்றது. 2024 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தனது வாக்கு பங்கை 47 விழுக்காடாக உயர்த்திய நிலையில் சமீபத்திய தேர்தல்களில் இரு கூட்டணிகளுக்கும் இடையிலான வித்தியாசம் 5-6 விழுக்காடாக உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த வேறுபாட்டில் சிலவற்றை ஈடுகட்ட முடிந்தால் போட்டி நெருக்கமாக மாறக்கூடும் என்கிறார் நிரஞ்சா சௌத்ரி. 2016 செல்வி ஜெயலலிதா இறந்த பிறகு பலவீனமான மற்றும் பிளவுபட்ட அதிமுக சட்டமன்ற மற்றும் மக்களவைத் தேர்தல்களில் அவருடைய மோசமான செயல்பாடுகளின் மூலம் ஒப்பிடுகையில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக தனது திராவிட போட்டியாளரை விட சிறப்பாக செயல்பட்டதும், அதன் விளைவாக அரசுக்கு எதிராக தொடர்ந்து 2 முறை ஏற்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர்களை வெற்றி பெற செய்தது. அதாவது திமுகவை 2019 மற்றும் 24 ஒரு ஹேட்ரிக் வெற்றி அவர்களால் பெற முடிந்தது. இருந்தாலும் பாஜகவுக்கும் அதிமுக ஆட்சிக்கும் எதிரான உணர்வை பயன்படுத்த திமுக பல வழிகளில் முயற்சித்து அது வெற்றியும் பெற்றார்கள். இதற்கிடையிலே தமிழ்நாட்டில் புதிய ஒரு ஃபோர்ஸாக தளபதி என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் திரைப்பட நடிகர் விஜய் மீது கூட அனைவரின் பார்வையும் தற்போது திரும்பியிருக்கிறது. அவர் பலரின் கற்பனையை ஈர்த்துள்ளார். மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் விஜயம் செய்தபோது தமிழ்நாட்டின் தமிழக வெற்றி கழகம் அதிமுக மற்றும் பாஜகவோடு கைகோர்க்குமா என்று பலர் யூகிப்பதையும் நான் கண்டேன். அதுக்கு சாத்தியமில்லை என்று தோன்றினாலும் விஜய் திமுகவை மட்டுமல்ல பாரதிய ஜனதாவையும் மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார். அவருடைய கூட்டணி அது நடந்தால் கூட்டணி வலிமையானதாக இருக்கும்.
கடந்த ஆண்டு நடந்த விவகாரங்களை ஒப்பிட்டு பார்த்த நரஞ்சா சௌத்ரி விஜய் தனது பட வாய்ப்புகளை விடாமல் தனது படங்களை முடிக்க பிஸியாக இருக்கிறார். அவர் சொந்தமாக போட்டியிட முடிவு செய்தால் அவர் ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரித்து அதன் மூலம் திமுகவுக்கு உதவுவார். இருப்பினும் கிறிஸ்தவராக இருப்பதால் விஜய் திமுகவிடம் இருந்து சில சிறுபான்மையினரின் வாக்குகளை பறிக்கக்கூடும் என்றும் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உதவக்கூடும் என்றும் அதிமுக தலைவர்கள் கருதுகிறார்கள். கடந்த ஆண்டு வரை 2 திராவிட பெரும்பான்மைகள் மீதான தாக்குதலுக்கு அண்ணாமலை தலைமை தாங்கியதால் பாரதிய ஜனதா முதலில் கட்சியை கட்டுவது பற்றி சிந்தித்து கொண்டிருந்தது. அதிமுகவை ஆதரிக்க முடிவு செய்ததன் மூலம் கட்சியின் வியூகம் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு உள்ளானது. அதாவது முன்னேற்றங்களை எதிர்த்த ஒரு மாநிலத்தின் தனது அடித்தளத்தை வலுப்படுத்த அதன் அடிமட்ட அமைப்புகள் உதவியது. செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பலவீனமடைந்து சிதறுண்டு கிடக்கும் நிலையில் இபிஎஸ்ஐ பொறுத்தவரை இது தக்க வைத்துக் கொள்ள அவருக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு ஆகும். இப்போதெல்லாம் மக்கள் ஒரு மாற்றீட்டை பார்க்கும்போது தலைமைத்துவ பிரச்சனை நீக்கப்பட வேண்டும், தலைவர் வலுவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஸ்டாலின் தமிழர் பெருமையை நிலைநிறுத்துவதற்கான தனது நிகழ்ச்சி நிரலை தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுவதால் சமீபத்திய வாரங்களில் அவர் அவ்வாறு செய்துள்ளார். வடக்கு தெற்கு பிளவுகளை ஆழப்படுத்தும் சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளில் தனது நிலைப்பாட்டை குறைக்க பாஜக தலைமை அழைக்கப்படும். இது தேர்தல் ரீதியாக எதிர்மறையாக இருக்கும். புதிய கல்வி தொடர்பான விவாதங்கள், இந்தி திணிப்பு, மும்மொழி கல்விக் கொள்கை இவையெல்லாம் மிக முக்கிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு டீலிமிட்டேஷனை ஒத்தி வைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். எல்லை நிர்ணய பணியை இந்தி மையப்பகுதி மாநிலங்களின் அரசியல் செல்வாக்கை இன்னும் வலுப்படுத்தும் என்றும் தென் மாநிலங்கள் அஞ்சுகின்றன. அதாவது வட இந்திய மாநிலங்கள் அதிக தொகுதிகளை பெறுவார்கள் என்பதுதான் தென் மாநிலங்களின் அச்சம். பாஜக கூட்டணி கட்சியும் ஆந்திர பிரதேச முதல்வருமான திரு நாயுடும் அதே பாடலை பாடுகையில் ஸ்டாலின் மக்களை அதிக குழந்தைகளை பெற வலியுறுத்தும் அளவிற்கு சென்றிருக்கிறார். இது ஒரு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கும் என்றும் சொல்கிறார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில். சாமானியர்களிடத்தில் இதெல்லாம் எடுபடாது. டீலிமிட்டேஷன் என்றால் அவர்களுக்கு புரியாது. எல்லை வரம்புணர்வு என்றால் புரியாது. தமிழ் அடையாள பிரச்சனையிலே தொடர்ந்து அழுத்தங்கள் உள்ளாகி கொண்டிருக்கும் இபிஎஸ்ஐ இது எங்கே இட்டு செல்கிறது? இந்த பிரச்சனைகளில் சிலவற்றை மறுபரிசீலனை செல்ல டெல்லியை அவர் வற்புறுத்த முடிந்தால் அவர் அந்தஸ்தில் முன்னேறலாம். அதாவது தமிழ்நாட்டின் நீட் பிரச்சனை, தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சனை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன், கவர்னர் பிரச்சனை, இதுகளையெல்லாம் நீங்கள் சரி செய்தால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் அல்லது நம் கூட்டணிக்கு வலம் வரும் என்று இபிஎஸ் வலியுறுத்துவாரா என்ற கேள்வியும் நிரஞ்சன் சௌத்ரி எழுப்புகிறார். கூட்டணிக்காக குறைந்தபட்ச ஒரு பொது திட்டம், காமன் அஜெண்டா பற்றி பேசப்படுகிறது. அடல் பிஹாரி வாஜ்பாய் நாட்களில் இதற்கான முன்னுதாரணம் காணப்பட்டாலும் முன்னாள் பிரதமரின் கீழ் புதிதாக அழைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதாவின் சர்ச்சைக்குரிய முக்கிய பிரச்சனைகளான ராம் மந்திர், ஆர்டிகிள் 370 ஓப்ளிகேஷன், பொது சிவில் சட்டம் ஆகியவற்றை கிடப்பில் போட்டது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மீள் வருகை RSS மீண்டும் உயர் மேசைக்கு வந்துள்ளதை காணுகிறது என்கின்றார் நரஞ்சா சௌத்ரி. RSSும் சித்தாந்தவாதியுமான துக்ளக் ஆசிரியருமான குருமூர்த்தி அமித்ஷா சந்தித்தார். 1.5 மணி நேரம் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசினார். இதை முக்கியமாக குறிப்பிடுகிறார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையினுடைய காலமிஸ்ட் நரஞ்சா சௌத்ரி அவர்கள். தமிழ்நாடு திராவிடத்திற்கு பிந்தைய சகாப்தத்திற்கு அருகில் உள்ளது என்று சங்கமும் பாரதிய ஜனதாவும் கணக்கிட்டிருக்கலாம். RSSும் பாஜகவும் திராவிட மாயை முற்றிலும் மாறி வருகிறது என்று அவர்கள் கணித்திருக்கலாம். மேலும் இந்திக்கு எதிர்ப்பு போன்ற அடிமட்ட உணர்வுகள் 1960களில் பரவலான வன்முறை ஏற்பட்டதைப் போல் தற்போதைய தீவிரமான நிலை இல்லை. அரசியல் இந்துத்துவா தமிழகத்தில் இதுவரை தலை தூக்கவில்லை என்று விளக்க முடியாத முரண்பாடுகள் உள்ளது என்று அவர்கள் நம்புகிறார்கள். இருப்பினும் மாநில மக்கள் ஆழ்ந்த மதப்பற்றுள்ளவர்கள். ஆன்மீகமும் இந்துத்துவாவும் வேறு என்பதை தமிழ்நாடு புரிந்துதான் இருக்கின்றது. ஒவ்வொரு கிராமத்திலும் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு வரும் கோயில்கள் உள்ளது என்பதையும் நரஞ்சா சௌத்ரி சுட்டிக்காட்ட விரும்பவில்லை.
எதிர்ப்பை எதிர்கொண்டுள்ள தெற்கில் புதிய தளத்தை உடைப்பதற்கான பாஜகவின் திட்டமிட்ட சூதாட்டமாக இந்த கூட்டணி தோன்றுகிறது. அது வெற்றி பெறுமா இல்லையா ஓராண்டு ஆகும் என்று தன் கட்டுரையை முடிக்கின்றார். இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய காலமிஸ்ட் மிக முக்கியமாக நிரஞ்சா சௌத்ரி அவருடைய காலமத்தில் இப்படி குறிப்பிடுகிறார். வட இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டின் நிலைகளை யூகித்த ஒரு காலமிஸ்டால் எழுத முடிகிறது என்றால் நிலைமை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது? உண்மையில் அதிமுகவுக்கு எதிரான மனநிலை பாஜகவிலும் பாஜகவிற்கு எதிரான மனநிலை மிக 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 ஆழமாக அதிமுகவில் இருக்கிறது. இந்த கூட்டணி ஒரு வருஷத்திற்கு பின்பு அழைத்தாலும் மகிழ்ச்சியற்ற நிலையில் எடப்பாடியை நாம் காண முடிந்தது. எல்லாம் நல்ல முறையில் நடக்கிறது என்று சொல்லிவிட்டார். அவர்களிடத்தில் மகிழ்ச்சி இல்லை, ஏதோ ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு வலதுசாரி தலைவர் ஒருவர் பேசுகின்ற போது, அவர் மிகப்பெரிய காலமிஸ்ட், அமெரிக்காவிலே பணியாற்றினார். அவர் சொல்கின்ற போது நேரடியாக குற்ற ஃபைல்களையும் இவருடைய அந்நிய முதலீட்டுகளையும் வைத்துக்கொண்டே அமித்ஷா பேரம் பேசினார் என்று சொல்கிறார். இது எந்த அளவுக்கு சாத்தியம், உண்மையா என்று எங்களுக்கு புரியவில்லை. ஆனால் திடீரென அமித்ஷாவினுடைய வலையில் எடப்பாடி சிக்கியது அவர் கூறியதில் ஏதாவது பொருள் உண்மை இருக்குமோ என்று நம்ப தோன்றுகின்றது. பொதுவாக 1980களில் எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா அம்மையாருக்கு எதிரான மனநிலையை வெளியாக்கிய திமுக 3 ஆண்டுகளில் 4 ஆண்டுகளில் நேருவின் மகளை வா, நிலையான ஆட்சித்தா என்று குரல் கொடுத்து 118 118 என்ற அடிப்படையிலே அவர்கள் உதயசூரியனிலும் பசுவும் கன்றிலும் போட்டியிட்டார்கள். ஆனால் 6 மாதத்திற்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களை பிடித்த டாக்டர் எம்ஜிஆர் மீண்டும் மிக அபாரமான வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த உதாரணத்தை நாம் இதோடு ஒப்பிட்டுத்தான் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இயற்கையான மனநிலையில் அதிமுகவினர் ஒரு பெரும் செக்யூலராகவே காணப்படுகிறது. அதிமுகவினுடைய திண்டுக்கல் சீனிவாசன், ஜெயக்குமார் மற்றும் வேலுமணி, தங்கமணி, அதை தாண்டி பல தலைவர்கள், செல்லூர் ராஜு போன்ற தலைவர்கள், அவர்கள் உதயகுமார், எல்லோருமே ஒரு செக்யூலர் தலைவராக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த செக்யூலரான நிலைப்பாட்டில் அதிக நம்பிக்கை கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி. இது தமிழ் மண்ணினுடைய ஒரு புகம். வலுக்கட்டாயமான கடும்போக்கு பிராமணிக்கல் சனாதன தத்துவத்தை வட இந்தியாவோடு நிறுத்திக் கொள்ளுங்களுக்கு தேவையில்லை என்ற குரல்கள் எழும்புகின்றன. ஆனாலும் 1 1 2 என்ற கணக்கீட்டில் தான் இவர்கள் இப்போது சேர்ந்திருக்கிறார்கள். ஆக இந்த கணக்கீடு வெற்றி பெறுமா? திமுகவை அடியாளத்துக்கு கொண்டு செல்லுமா? திமுகவுக்கு மேல் இருக்கக்கூடிய மக்கள் வெறுப்பு, ஊழல் குற்றச்சாட்டு, தகுதியற்ற ஆட்சியினுடைய திறன்கள், சாதி மத பதட்டங்கள், ஆணவ கொலைகள், போதை வஸ்துகள், கள்ளச்சாராயம், பாலியல் வக்கிரமங்கள், மோசமான தார் சாலைகள், அரசின் குடும்ப ஆதிக்கம், அமைச்சர்களுடைய ஆணவ பேச்சு, எத்தனையோ சொல்லலாம். திமுகவுக்கு எதிராக டாஸ்மாக் வரைக்கும், அமலாக்கத்துறையின் ஊழல்கள் வரைக்கும். இதையெல்லாம் பயன்படுத்த போகிறார்களா மக்கள் வாக்களிப்புக்கு எதிராக? ஓராண்டு ஆகும். காலம், 1 வாரம் என்பது பெரிய காலம் அரசியலில். ஓராண்டு என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்ட காலம். மாற்றங்கள் வரலாம், தொகுதிகள் மாறலாம், சாதி மதத்தை நோக்கி மக்கள் வாக்களிக்க புறப்படலாம், லோக்கல் பிரச்சனைகள் இருக்கின்றது. திமுக அரசினுடைய கடைசி காலத்தில் மக்களுக்கு அளிக்கக்கூடிய சலுகைகள், கையூட்டுகள், இது அரசியலில் ஒரு கலாச்சாரமாக தமிழ்நாட்டில் மாறியிருக்கிறது. இதற்கு அப்பாற்பட்டதாக எந்த அரசியல் கட்சியும் இல்லை. இதற்கு காலம்தான் பதில் சொல்லும் என்பதை ஜெம் தொலைக்காட்சியின் தமிழக அரசியல் பரிந்துரை அடிப்படையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் காலமிஸ்ட் நிரஞ்சா சௌத்ரியின் பார்வையிலிருந்து நம்முடைய பார்வையை இணைத்து இந்த செய்தித்தளத்தை உங்களுக்கு தர காத்திருந்தோம். அதை தெளிவாக தந்தும் இருக்கிறோம். நன்றி.